இங்க எல்லா மக்களும் லீவை என்ஜாய் பண்றதுக்காக பீச்சுக்கு வந்து ஜாலியா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தூரத்துல ஒரு கப்பல் கரையை நோக்கி வரா மாதிரி தெரியுது. நேரம் ஆக ஆக பார்த்தா அந்த கப்பல் கரை கிட்ட வந்துருச்சு. ஆனா அப்ப கூட ஸ்பீடு குறைஞ்ச மாதிரியே தெரியல, பயங்கர ஸ்பீடா வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்தா எல்லா மக்களும் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அங்க இருந்து பயந்து ஓடுறாங்க. அந்த கப்பலும் வேகமா வந்து கரையிலேயே அப்படியே மோதி நின்னுடுது. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா ஒருத்தர் வேற ஒரு பீச்ல இருக்காரு. அங்க பிளைட்லாம் கிராஷ் ஆகி கிடக்குது. ஏகப்பட்ட பேர் செத்து போய் கிடக்குறாங்க. அப்படியே இவரு மேல நிமிந்து பாக்குறாரு. பார்த்தா ஒரு பிளைட் கண்ட்ரோலை இழந்து இவர் இருக்கிற இடத்தை நோக்கி வேகமா வருது. இவர் அதை பார்த்து பயந்து அடிச்சுக்கிட்டு ஓடுறாரு. அந்த பிளைட் அப்படியே வேகமா வந்து கரையில விழுந்து கிராஷ் ஆயிடுது. அதுக்கப்புறம் ரோட்ல எல்லாம் பார்த்தா ஏகப்பட்ட டிராபிக்கா இருக்குது. கீழே இறங்கி போய் பார்த்தா அங்க இருக்கிற எந்த கார்லயுமே டிரைவரே கிடையாது, எல்லாமே செல்ஃப் டிரைவிங் காரு. அதை பார்த்த லேடி பயந்து அடிச்சுக்கிட்டு ஓடி வந்து அவங்க காரை ஓரமா எடுத்துக்கிட்டு போறாங்க. ஏன்னா எந்த காருமே கரெக்டான கண்ட்ரோல்ல இல்ல, எல்லாமே ஹேக் ஆன மாதிரி வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க வேற வழி இல்லன்னு வந்த வழியே திரும்ப போறாங்க. ஆப்போசிட்ல பார்த்தா ஏகப்பட்ட செல்ஃப் டிரைவிங் காருங்க வந்துகிட்டே இருக்கு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா வேற ஒரு நாடு இந்த நாட்டு மேல சைபர் தாக்குதல் நடத்தி